சுந்தர் சி, தமன்னா, ராஷி கண்ணன், யோகி பாபு எல்லாமே ஆக்டிங் பண்ணியிருக்க அரண்மனையுடைய 4வது பக்கத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த மூவியோட ட்ரைலரில் தெரியுது இந்த 3 பக்கத்துலேயும் இல்லாத ஏதோ ஒரு நியூவான ஜேர்னர் இந்த மூவியில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற போல. கதைக்களம் மட்டும் இல்லாமல் ஹாரர் த்ரில்லர் காமெடி எல்லாமே ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்னு. ட்ரைலர் செம்மையாக இருக்க. மூவியும் ஏப்ரல் மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏப்ரல் 11 அப்படிலாம் ஏப்ரல் 26 இந்த 2 டேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் இந்த மூவி கன்ஃபார்ம்டாக ரிலீஸ் ஆகிடும். சுந்தர் சியோடைய ஆக்டிங் டைரக்ஷன் கண்டிப்பாக 3 மூவிஸ்லுமே எந்த அளவுக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சோ அதே போலவே இந்த மூவிலையும் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். யோகி பாபு, டிடிவி கணேஷோடைய காமெடி எல்லாமே எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதுலாம் தியேட்டரில் தான் தெரியுமே. சுந்தர் சி மூவியை பொறுத்த அளவுக்கு காமெடி நல்லாவே பிக்கப் ஆகும். இந்த அரண்மனையுடைய 4வது பாகத்தில் எந்த மாதிரி பிக்கப் ஆகிருக்குன்னு கண்டிப்பாக தியேட்டரில் தெரியுமே. இது ஒரு நியூவான கதை மட்டும் இல்லாமல் அரண்மனையோடைய ஓர்லைனான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை வச்சு தான் இந்த மூவி மேக்கம் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோடைய ட்ரைலர் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்தில் 1 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஹிப்ஹாப் ஆதியோடைய மியூசிக்கில் பயங்கரமாக இந்த மூவி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வர ஏப்ரல் மந்த்துடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை நம்ம தியேட்டரில் பார்க்கலாம்.